மதுரையில் இளைஞர்கள் ஷேர் ஆட்டோவில் வீலிங் செய்து வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் இடத்தில் இளைஞர்கள் ஷேர் ஆட்டோவை வைத்து சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை வைத்து வட்டவிட்டபடி ஓட்டி வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆட்டோ கவிழ்ந்தது. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். இது போன்ற விபரீத சாகசங்களில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்றார். அலங்காயத்தை சேர்ந்த வடிவேல் வாணியம்பாடி சிஎல் சாலையில் உள்ள இனிப்பகத்தில் ஸ்வீட் மாஸ்டராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தை இனிப்பகத்தின் வெளியே நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றார். பணி முடிந்து வந்து பார்த்தபோது அது மாயமாகியிருந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் யாசகம் பெற்று வரும் நபரை யானை ஒன்று துரத்தி சென்று தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி அதிகாலை சுப்பிரமணியம் என்பவர் லெபரலி காலனியில் பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த யானை ஒன்று அவரை தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்தவர் கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சுப்பிரமணியத்தை யானை தாக்கிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2வது நாளாக இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. வடக்கு ராஜவீதி, கிழக்கு ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நின்றது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சாலையில் ஆம்னி வேனும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. புலிவலம் அருகே திருச்சியிலிருந்து துறையூர் நோக்கி சென்ற காரும் புளியஞ்சோலையிலிருந்து திருச்சி சென்ற ஆம்னி வேனும் நேருக்கு நேர் மோதி அப்பளம் போல் நொறுங்கின. இதில் ஆம்னி வேனை ஓட்டி வந்த மோகன்ராஜ் உயிரிழந்தார். மேலும் 4 பேர் பலத்த காயங்களுடன் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.